வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரேன். நேற்று நான் சொன்னேன்னா இந்த மாதிரி யாராவது செஞ்சு அவருக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு. அப்போ யாராவது தான் நான் தான் சொன்னேன். ரொம்ப லேட் ஆகி போச்சு, மணி 1:30. அங்கேருந்து வீட்டுக்கு புறப்படுறேன், வீட்டிலேருந்து புறப்படுறேன். இப்போ அவர் இறா மட்டும்தான் சொன்னார். நான் எக்ஸ்ட்ரா இந்த ரசமும் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போனால் அங்கே போய் படிக்கட்டில் வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு. எனக்காக நான் வரேனான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ மாதிரி ஃபோன்லாம் இல்லைல்ல, அதனால படிக்கட்டிலே உட்காந்துட்டு இருக்கிறாரு. சரி அப்படின்ட்டு வேகமாக பயங்கரமாக சைக்கிள் தானே. ஆனால் வீட்டில இருந்து புறப்பட்டா ஒரு 10 நிமிஷத்துல சைக்கிளில் புறப்பட்டுருவான். அவ்வளோ ஸ்பீடாக நான் சைக்கிளில் வருவேன். அங்கேருந்து வந்து பேக்கை கொண்டுங்க. ஏன் சார் ரொம்ப லேட் ஆகி போச்சா சார்? பசி, ஏன்னா அவர் ஊசி போடணும்ல. அவர் வந்து சக்கரை வியாதிக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும். அவர் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டு மேனேஜ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து கொண்டு போய் கொடுத்ததும் கொடுத்துட்டு நீங்கள் உடனே போகணுமான்னாரு. இல்லை சார் பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் இருக்கிறேன் அப்படின்னு. படிக்கட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். அவர் உள்ளார சாப்பாடுலாம் அவங்க ஒய்ஃபை எடுத்து வர சொல்லி எல்லாம் எடுத்து வந்து ரெடியாக வச்சிருக்கிறாங்க. நான் வந்தேன்னா குழம்பு சாப்பிட அவர் ரொம்ப ஆவலாக இருக்கார். ஏன்னா அந்த இறம் அவர் சாப்பிட்டது இல்லை. அப்போ மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்று வட்டார இதில் கூட நண்டை வந்து ரசம் வச்சு சளிக்கு குடிக்கிற மாதிரி தான் நிறைய பேத்துக்கு தெரியுமா ஒழிஞ்சு, நண்டை வந்து கிரேவி பண்ணுற அளவுக்குலாம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க. நாங்கள் இருந்த ஏரியாவிலேயே கூட நிறைய பேத்துக்கு நண்டை வந்து அது மாதிரி ஒரு மாதிரி குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்புல வந்து நண்டு கவுச்சியே கூட அடிக்கும் நிறைய வீட்டில். இப்போ கருவாடு வறுத்தாங்கன்னா கூட பாருங்க, நிறைய பேர் இன்னமும் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், கருவாடு சரியாக வறுக்க தெரியறது நிறைய பேத்துக்கு. இப்போ நம்ம நெத்திலி கருவாடு இருக்கு, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வீட்டில் வறுப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வீட்டில் வறுப்பாங்க, சீனாத்தான் அடிக்குங்க. அவங்க கருவாடு வறுத்தாங்கன்னா போதும், என்னடி இப்படி நாருது அப்படின்னு நான் கேட்பேன். சீனாத்தான் அடிக்கும். ஆனால் அந்த பிள்ளைங்களாம் யாருமே திங்க மாட்டாங்க. அந்த அந்த வீட்டில் இருக்கிற அந்த குடும்பத் தலைவர், அந்த அவங்க ஒய்ஃபு கூட தெரியாது திங்க மாட்டாங்க. ஏன்னா நாத்தடிக்குதுன்னு இப்படியே இதாயிடுச்சு. கருவாடை வந்து நெத்திலி கருவாடெலாம் ஃபுல்லாக இப்படி சுரண்டணும். கொஞ்சம் சுடுதண்ணி லைட்டாக வச்சு அதில் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு திருப்பி எடுத்து அதை சுரண்டா அதில் இந்த செதால் இருக்கும், அதெல்லாம் வரும். இந்த குடல் இருக்குங்க, அந்த வயிற்றுட்டு கருப்பாக இருக்கும். அந்த குடலை வந்து ரொம்ப மைனூட்டாக நீட்டமாக அப்படியே நூல் மாதிரி இருக்கும். அந்த குடலை எடுத்தால் தான் அந்த சீனாத்தை அடிக்காது. அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், கருப்பே இல்லாம. ஒவ்வொரு கருவாட்டிலையும் எடுத்து அந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி செய்யணும். இன்னும் அப்போ தான் வந்து கருவாடு வந்து ரொம்ப டேஸ்டாகவும், பக்கத்தில் வறுத்தாங்கன்னா அந்த வாசமாகவும் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நாங்கள் அப்படி இல்லைங்க, நாங்கள் தான் பர்மாவில் பிறந்தவங்க இல்லையா. இது இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் பெருமடிச்சிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான்வெஜ்ஜில் வந்து கறி, அதாவது மட்டன் சிக்கன் வந்து செய்கிறவங்க தான் நிறையா பேருக்கு தெரியும். இந்த நண்டு, எறா, மீன் இதெல்லாம் வந்து கருவாடு தொக்கு இதெல்லாம் சரியான முறையில் செய்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க. அதனால நம்ம எங்கள் லைன்லலாம் நாங்கள் செஞ்சோம்னா நிறையா பேர் முன்னாடியே வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு எப்படி வரிசையாக நம்ம இது போட்டு போகிறோம், குடத்தை வச்சுட்டு போகிறோம், அந்த மாதிரி பின்னத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அக்கா எனக்கு கொஞ்சம் கொடுத்துதாக்கா ஆகணும் அப்படி இப்படின்னு வாசத்தையும் மறைக்க முடியாது. அந்த மாதிரி நான் இது எதுக்கு சொல்கிறேன். இப்போ இவர் எறாவே சாப்பிட்டதில்ல, அது என்ன புழு மாதிரி இருக்கு, அது எனக்கு அவ்வளோ பிடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். நல்லா இருக்குங்களான்னாரு. சார் இருக்கிறது எறா வந்து பயங்கர சத்து சார், ரெண்டாவது அது அவ்வளோ நல்லது சார் உடம்புக்கு, டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சார் நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே பில்டப் கொடுத்துருக்குறேன் அந்த எறாவுக்கு. நீங்கள் சரின்னு கொண்டாந்து கொடுத்துட்டு நான் உட்கார சொல்லிட்டாங்க என்ன. நான் படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். அவர் எல்லாம் எடுத்து வச்சா நல்லா எறாவும் நல்லா இவ்வளோ எறா வருங்க, 3/4 கிலோ உரிச்சுது. நீங்கள் இவ்வளோ வரும், நம்ம உரிச்சு அந்த இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு தான் இவ்வளோ வருங்க, இவ்வளோ எறா வரும். அதை நல்லா சதன்னு சும்மா அருமையாக. எறாவுக்கு வந்து மசால் வந்து மிளகா போடுறது தூள் போடக்கூடாதுங்க. மிளகாயை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிடணும். அந்த ஊற வச்ச மிளகாயை எடுத்து, குண்டு மிளகா ஊற வச்ச மிளகாயை எடுத்து அம்மியில் கொரன்னு அரைக்கணும். அப்படி அரைச்சி நீங்கள் இறாவில் போட்டிங்கன்னா தான் பார்க்கும் போதே நமக்கு எச்சி ஊறும். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். அவர் கொஞ்சம் காரமும் நல்லா சாப்பிடுவார். நான் மீடியமாக தான் காரம் வச்சு கொண்டு போனேன். போய் கொடுத்தேன், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டார் சாப்பாடெல்லாம். நான் இப்போ அந்த படிக்கட்டில் உட்காந்து இப்படி பார்த்தா தெரியும். ஏங்க உள்ளர வாங்க அப்படின்னாரு. உள்ளர வந்து உட்காந்தேன். நீங்கள் எப்படிங்க இந்த இறாலாம் செய்ய கற்றுக்கிட்டு? நான் தான் இந்த மாதிரி சொன்னேன், நாங்கள் பர்மாக்காரங்க சார், நாங்கள் வந்து இறாலாம் போய் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். பர்மாலாம் இறா வந்து நிஜமாங்க காசு போட்டு வாங்க மாட்டாங்க. நண்டு இறாலாம் வெறும் மூங்க காடாக இருக்கும். அந்த காட்டில் நமக்கு முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்கும். அந்த மாதிரி போய் பிடிச்சிட்டு வருவோம். பிடிச்சிட்டு வந்து இங்கே அங்கே உட்காந்துக்கலண்ணா பிடிச்சிட்டு வந்து எறா பிடிக்கிறது எப்படி தெரியுங்களா? ரொம்ப அறுக்கிறான்னு நினைக்காதீங்க.
கொடை இருக்குது பார்த்தீங்களா, கொடையை பிடிக்கிறோம், அதை திருப்பி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மூங்கில்ல 4-5 பக்கமும் மூங்கில கட் பண்ணி, இவ்வளோ பெரிய குச்சை கட் பண்ணி அதை வளைச்சி அதில் துணியை வச்சு கொடை மாதிரியே செஞ்சு சும்மா கைப்பிடி மட்டும் ஒன்று இப்படி நடுவில் சென்டரில் வச்சு கைப்பிடி மாதிரி வச்சுருவோம். வச்சு அதை வந்து தண்ணியில் அப்படியே மெதுவாக நடந்து போய் நம்ம இங்கே இருக்கிறோம்னா ஒரு 50 அடி தூரத்தில் கொண்டு போய் அந்த கொடையை அங்கே வச்சிடணும். வச்சுட்டு இவ்வளோ பெரிய உருண்டையாக அரிசி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு சாப்பாடு செய்கிற அரிசி, அதை வறுத்து அம்மியில் வச்சு அப்படியே நுணுக்கி அதை வந்து உருண்டை பிடிச்சி, ஒன்றும் இல்லை தண்ணியை தெளித்து உருண்டை பிடிச்சி அதை கொண்டு போய் ஒரு 3-4 உருண்டையை வச்சுட்டா போதுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடையை வச்சு கொஞ்ச நேரத்தில் யாரா வந்து இப்படி குதிக்கிங்க, அதுக்குள்ளார குதிச்சுன்னா அவ்வளோதான், வெளியே வர முடியாது. ஏன்னா கொடை மாதிரி இப்படி இருக்குல்ல, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கொடையை அப்படியே எடுத்துட்டு வந்து கரையில் இப்படி கொட்டினோம்னா இவ்வளோ இறா. இந்த மாதிரி ஒரு 10 தடவை வச்சோம்னா ஒரு இவ்வளோ பெரிய தூக்கு டிஃபன் பாக்ஸு அது ஃபுல்லாகிடும். அலுமினியம் டிஃபன் பாக்ஸு அது ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு பழக்கம். நண்டு, செந்நண்டு, இவ்வளோ பெரிய நண்டுங்க, அங்கங்கே வலை கட்டி வலையில் இருக்கும். நான்லாம் கையை விட்டு இது வரைக்கும் கூட கையை விடுவாங்க. கையை விட்டு அந்த நண்டை பிடிப்பாங்க. எவ்வளோ பெரிய நண்டாக இருந்தாலும் சரி பிடிச்சிருவாங்க, பயப்படவே மாட்டேன். கடிக்காத அளவுக்கு எனக்கு ரொம்ப நேக்கா பிடிக்க தெரியும். அந்த மாதிரி நாங்கள் வந்து சாப்பிட்டவங்க. அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் அதை போட்டு சாப்பாடை போட்டு இந்த இறாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுங்க அசந்து போயிட்டாருங்க. அவ்வளோ சோறு எப்பயுமே சாப்பிட மாட்டார். ஆனால் அன்னைக்கு சாப்பாடு 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டாரு. அந்த ரசத்தை ஊற்றி குடிச்சாருங்க. எப்படிங்க இப்படி ரசம் வைக்கிறீங்க, இங்கே வேணா உங்கள் பொண்டாட்டிய சௌராஷ்டிரா பாசையில் கூப்பிட்டு அந்த மாதிரி இந்த ரசத்தை குடிச்சு பாருங்க. அவங்களும் அதுக்கு கரண்டியில் எடுத்து இப்படி குடிச்சு பார்த்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக புளிப்பாக நல்லா இருக்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக ரசம் வச்சு கொண்டு போய் அவருக்கு கொடுத்ததும் மனுஷன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாரு. எவ்வளோங்க ஆச்சு அப்படின்னாரு. நான் 1 கிலோ எடுத்தேன் இல்லைங்க, 1 கிலோ அப்பயே வந்து 250 ரூபாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி 250 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் சார், 1 கிலோ வாங்கினேன், 1/4 கிலோ பக்கமாக நான் எடுத்துட்டேன், 3/4 கிலோ அளவுக்கு உங்களுக்கு கொண்டாந்துட்டேன் சார், நீங்கள் 200 ரூபா கொடுங்க சார் போதுன்னு. 500 ரூபா கொடுத்தாருங்க. சார் வேணாங்க, அது இன்னொரு நாளைக்கு நல்லா இருக்காதுங்க, வேண்டாங்கிற பயங்கன்னு ஜோப்பிலேயே எடுத்து வச்சுட்டாரு. இவ்வளவு திருப்தியான சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிடலைங்க. நிஜமா நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி. அப்படின்னு அந்த இறாவை தான் போட்டு சாப்பிட்டேன். அந்த இறா நல்லா ரவுண்டாக இவ்வளோ பெரிய ரவுண்டுங்க இறா, எல்லாம் சுருண்டுக்கும். இறா எப்பயுமே நம்ம சமையல் பண்ணி அந்த மாதிரி பண்ணோம்னா, சமையல் பண்ணுறப்ப இப்படி சுருண்டுக்கும். சும்மா எடுத்து பட்டன் மாதிரி அப்படி வாயில் வச்சு அப்படி மென்னாலே இது இருக்கும். ஒரு இறாவை போட்டு சாப்பாட்டில் உள்ள அந்த இவ்வளோண்டு மசாலா போட்டு அவ்வளோ சோறு திங்கலாங்க. இது அப்படியே எடுத்து நீ சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே எடுத்து வச்சிரு, ரசத்தையும் வச்சிரு, நைட்டுக்கு எனக்கு சாப்பாடு இதுதான், வேற எந்த குழம்பும் வைக்காத, இதே எனக்கு கொடு போதும் அப்படின்ட்டாரு. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னாரு. இல்லை சார் நான் போய் தான் சார் சாப்பிடுவேன், 2-2:30 மணி கூட ஆகிடும், அதை பற்றி ஒன்றும் இல்லைண்ணே. சார் நீங்கள் புறப்படுங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பழம்லாம் அவங்க வீட்டில் நிறைய தீனிலாம் இருக்கும், கொஞ்சம் பழமும் தட்டுவடை, இந்த பெரிய தட்டுவடை அது ஒரு பாக்கெட்டும் கொடுத்தாரு. அதெல்லாம் பையில் எடுத்து வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு சரிங்க சார் நான் வரேங்க சார்ன்ட்டு வந்துட்டேன். வந்து அப்புறம் முடிஞ்சிச்சா, அடுத்த நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போகிறேன். அந்த கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி பெருமைப்படுறாரு. எப்படி செய்கிறாங்க தெரியுமா அவங்க வீட்டில், நான் இது வரைக்கும் இறாவே சாப்பிட்டதில்ல கணக்கு பிள்ளை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அந்த மாதிரி அவருக்கு பொறாமைங்க, நிஜமா என் மேலே பயங்கர பொறாமை ஏறி போச்சு. இல்லைன்னா இத்தனை வருஷமும் நம்ம இங்கே இருக்கிற இந்த ஆளை ஒரு விஷயத்துல கூட அந்த ஆள் கவர்ந்ததில்லை. வேலை செய்வார் அவ்வளோதான். ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் வந்து நான் கவர்ந்த மாதிரி அந்த ஆளால் கவர முடியல. ஆனால் இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. எப்பயுமே நான் ரொம்ப புத்திசாலி இந்த விஷயத்தெல்லாம். அவர் பொறாமப்பட்டு அவர் வயிறு எரிஞ்சிடக்கூடாது, நமக்கு அது கஷ்டங்க. நம்ம வந்து பத்தியா ஓனர் என்கிட்ட எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டுங்க மாதிரி நம்ம பண்ணோம்னா அவர் வந்து அப்புறம் அது வந்து நம்மளை ரொம்ப பின்னாடி பாதிக்கும். ஏதாவது ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம்னா அன்னைக்கு எல்லாரும் சிரிப்பாங்க. இது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் வந்து அவர் நமக்கு சலுகை கொடுக்குறாருங்கிறதுக்கோசரம் அப்படியே ஓவர அந்த இதெல்லாம் நம்மகிட்ட பணிவு தான் வரும் பயங்கரமாக. ஆனால் நீங்கள் கூட சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் செஞ்சு கொண்டு வரணும்னு. நமக்கெல்லாம் வகுத்துருச்சு இல்லை, எனக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம வீட்டில் யாரும் அதெல்லாம் திங்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் வந்து கோழி அப்படிலாம் சிக்கன்னு சொல்ல மாட்டாங்க, கோழி ஆடு இது மட்டும் தான் நாங்கள் சாப்பிடுவோம். மீன்லாம் கூட எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க, ஏன்னா முள் இருக்கும், அது பிள்ளைங்களுக்கெல்லாம் குத்தும், அதனால நாங்கள் மீன்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு. சரிங்கண்ணா அப்படி உங்களுக்கு என்னையா தேவைப்பட்டு எனக்கு தாராளமாக சொல்லுங்கண்ணா, இந்த தம்பி இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்சு வந்து கொடுக்குறதுக்கு நான் ஐஸ் வைப்பேன். அப்படிலாம் பண்ணால் கொஞ்சம் அந்த நெருப்பு கொஞ்சம் அனல் குறையும். ஓனர் அதை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்காரு. பிடிச்சி போச்சு. அப்புறம் இந்த ஏங்க இந்த வாரம் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு வரீங்க,
ஏன்னாங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறேன்னா அப்படி ஏங்க சார் நீங்கள் வேற உங்களுக்கு என்ன வேணும் ஆசைப்படுறீங்களோ சாப்பிட அதை நான் செஞ்சு கொண்டுறேன் சார், நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்னு நல்லா வாரம் பூரா வேலைக்கு போயிட்டு இருக்குது அவருக்கு. அப்புறம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல மீன், பிரமாதமான மீனுங்க, ஒரே மீன் நல்லா இவ்வளோ பெரிய மீன் எடுத்து நல்ல துண்டு போட்டு ஒரு 6-7 துண்டு வறுத்துட்டோம். ஒரு 6-7 துண்டு போட்டு குழம்பு, சும்மா குழம்புன்னா குழம்பு அப்படி நாக்கில் அப்படி. நானே இப்போ இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட விட மாட்டேன், ஏன்னா அப்போ கல்யாணம் பண்ண புதுசு, அதே அரைக்குறையாக தான் கற்று வச்சிருக்குது. நான் தான் அதுக்கு சொல்லி கொடுப்பேன் சமையல்லாம். நான் போய் சமையல் இதில் உட்காந்துக்குவேன். கொண்டா புளியை கொண்டா, இதுக்கு எவ்வளோ புளி போடுற, இவ்வளோ புளி போடக்கூடாது, காரத்துக்கு மேலே புளி தூக்க அரைச்சிட்டு புளி குழம்பு மாதிரி ஆகிடும், இவ்வளோதான் போடணும், இவ்வளோ மிளகாத்தூள், இவ்வளோ இது என்னென்ன அதெல்லாம் நான் வணக்குவேன். வணக்கி இங்கே பாரு எப்படி ஆரஞ்சு கலரில் வருது அந்த மசாலு, இப்போ வந்துருச்சுல, இப்போ புளியை ஊற்று, புளியை கரைச்சி வச்சிருக்குமா அதை வடிகட்டி தான் ஊற்றணும், ஏன்னா அதில் மண் இருக்கும், வடிகட்டி இப்படி புளியை ஊற்றணும். இப்போ ஊற்றிட்டியா, இப்போ அந்த 2 பச்சை மிளகாய் கீனி அதில் போட்டு அப்படி மூடி வை, கொதிக்கட்டும். முள்ளங்கி போட்டுருந்தேன் அன்னைக்கு, பக்கத்தில் நானே உட்காந்து குழம்பு எல்லாம் தயார் பண்ணிட்டு முள்ளங்கி போட்டு தான் கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கெலாம் செஞ்சுட்டேன். ஏன்னா போன வாரமே ரொம்ப லேட் ஆகி போச்சு. இந்த வாரம் கொண்டு மீன் குழம்பு கொடுத்தேன், மனுஷன் உளுந்துட்டாருங்க பொத்து. இப்படி மீன் குழம்புலாம் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. நம்ம ஒரு ட்ரிப்பு பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம், அங்கே வந்து மீன் குழம்பு எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, மீனெல்லாம் கவுச்சி அடித்த மாதிரி இருந்துச்சு, அருவருப்பாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க அப்படின்ட்டு சாப்பிட்றாருங்க. இப்படியே சாப்பிட்டுட்டு இப்படி நல்லா வந்து ஒரு சுமூகமான எங்களுக்குள்ளார ஒரு நல்ல அற்புதமான ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அதான் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அவர்கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் தொடர்ந்து. எங்கள் பொண்ணெல்லாம் சின்ன பொண்ணாக இருந்துச்சு, அப்போ இருந்தே கூப்பிட்டு போவேன். இப்போ 7-8 வருஷம் எங்கள் பொண்ணு மெச்சூர்ட் ஆகிடுச்சு, பெரிய மனுஷி ஆகிடுச்சு. என்ன சார் இந்த மாதிரி பெரிய மனுஷிய பொண்ணு ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு 3 நாள் லீவ் வேணும் சார் அப்படிங்க. சரிங்க எடுத்துங்க, நீங்கள் லீவ் எடுத்துங்க அப்படின்ட்டாரு. 3 நாள் லீவ் எடுத்து நமக்கு வந்து அந்த பொண்ணு மெச்சூர்டான அன்னைக்கு நான் உடனே லீவ் எடுக்கல, அந்த கடைசியாக ஒரு 15 நாளோ 16 நாளோ வீட்டில் உட்கார வச்சுருப்போம். உட்கார வச்சுருந்து அப்புறம் வீட்டுக்கு அழைக்கிறப்போ பந்தல் கிந்தல்லாம் போட்டு அரசில் போட்டு சமையல்காரெல்லாம் வர வச்சு சமையலுக்கு முன்னாடி எல்லாரையும் சொந்தக்காரங்க எல்லாமே வந்தாங்க. சென்னையில் இருந்தால் கூட நிறைய பேர் வந்தாங்க. ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். அந்த அளவுக்கு நல்லா கிராண்டாக கொஞ்சம் பண்ணினேன். இப்போ தான் நல்லா இருக்கிறேன்ல, நல்லா கிராண்டாக பண்ணேன். இது அவர் வந்தார், ஓனர் வந்து 2 பவுன் வச்சுட்டு போனாருங்க. எங்கள் பொண்ணுக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி 2 பவுனுக்கு செஞ்சு 2 பவுனுக்கு போட்டு போனார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. இப்போ 3 நாள் நான் லீவ் எடுத்தேன். அந்த முதல் நாள் அந்த ஃபங்க்ஷனு, 2வது நாள் இந்த மொய் வச்சது, அந்த கணக்கு விளக்கு, இந்த சமையல்காரங்கள அந்த வேலையில் எனக்கு இருந்துச்சு, பந்தல்காரங்க இவங்களுக்கெல்லாம் அந்த வேலையை பார்த்தேன். 3வது நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிறேன். 4வது நாள் போகிறேன், வேலைக்கு போயிட்டேன். 4வது நாள் வேலைக்கு போனால் ஓனர் இல்லை, எல்லாம் கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. என்ன விஷயங்க அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு கிடையா. நான் ஓனருக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஆஸ்பத்திரியில் அவருக்கு சர்க்கரை ரொம்ப எகிரி போச்சு, இந்த ஊசியை போட்டு மனுஷனுக்கு ஏதோ தெரில ஒரு பாய்சன் மாதிரி அப்படி இதாகிடுச்சு. அப்படியே அதிர்ச்சி மாதிரி இருந்துச்சு எனக்கு, என்னடா பண்ணுறதுன்ட்டு. சரின்ட்டு அன்னைக்கெல்லாம் கீழே யாருக்கும் ஐட்டம்லாம் கொடுக்கல, ஓனர் இருந்தால் தான் கொடுப்பாங்க. அதனால் அந்த ரூமை பூட்டியாச்சு. நான் வந்து அந்த அக்காட்ட சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேங்க்கா, போய் பார்க்குறேன், நான் இருந்துக்கிறாங்க அப்படின்ட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுனா அங்கே போய் நான் அவர் கூட தங்கிக்கிட்டேன் 2-3 நாள். அவருக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது, வீட்டிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது, சாப்பாடு கொஞ்சம் இதாக நானே சொல்லி கூட அந்த ரசம்லாம் அந்த அக்காட்ட சொல்லி நானும் ஹெல்ப் பண்ணி ரசம் சாப்பாடு ஏதாவது ஒரு காய் பொரியல் வச்சு அதான் கொடுக்கணும் அங்கே அவருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு 2-3 நாள் அவரு கூடயே நாங்கள் ஆஸ்பத்திரியிலே வந்து படுத்துக்கிட்டேன். இப்படி படுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி இருக்கக்குள்ள ஒரு நாள் வந்து நான் இங்கே வந்து 2-3 நாள் ஆகுது, சரியானபடி நைட்ல எல்லாம் தூக்கம் இல்லை. இப்போ அவர் வந்து பொண்ணுக்கு போனாருன்னா அவரை கூட்டிகிட்டு போகணும், அவருக்கு அந்த குறிப்பிட்ட மாத்திரெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் அவருக்கு. இந்த மாதிரிலாம் இது பண்ணால் 3-4வது நாள் ரொம்ப இதாகிடுச்சுங்க. அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் ரொம்ப மோசமாயிடுச்சு. என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி என்ன டயாலிசிஸ் பண்ணணுங்கிறாங்க. அந்த அக்கா பாவம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் எல்லா ஆஸ்பத்திரியில் வந்து இது பண்ணிட்டாங்க, எல்லாம் இப்படி அழுதுட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க இருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் நான் போய் தண்ணி கிண்ணி ஊற்றிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு
நேராக திருப்பியும் ஆஸ்பத்திரிக்கு வர்றேன். வந்தா எனக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி சம்பவங்க. என்னால் அது ஜீரணிக்கவே முடியலைங்க. அது என்னவா இருக்கும்? நாளைக்கு சொல்கிறேங்க. டைம் ரொம்ப இதாகிடுச்சுங்க. நாளைக்கு சொல்கிறேங்க. பாய்.